தொடர்ந்து பேசலாம். திரு சூர்யா, இங்க இந்த மாநில அரசினுடைய மாடலை தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றுகிறது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது, முதல் மாநிலமாக இருக்கிறது அப்படிங்கறத மத்திய அரசே சொன்ன அந்த ரேங்கிங் பட்டியலையும் கூட திரு பீட்டர் அல்போன்ஸ் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதை தாண்டியும் விமர்சனங்கள் இருக்கிறதா இந்த 3 ஆண்டு கால அரசு மேல? முதல்ல 3 வருடம் முடித்த முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ ஐயா சொன்ன ரேங்கிங்ஸ் அது எல்லாமே உண்மைதான், அது எதுவும் டிஸ்பியூட் பண்ணுறதுக்கு இல்லை. பட் அது வந்து ஒரு ஆண்டில் மாறக்கூடியது, ஒரு ஆண்டில் வந்து ஒரு 20லேருந்து 1வது வருது, அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடையாது. கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் எல்லாம், இதற்கு முன்னாடி இருந்த திமுக அதிமுக எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலம், முன்னேறிய மாநிலம், அதுல எந்த மாற்று திராவிட மாடல்னு சொல்றாங்க இவங்க சொல்றாங்க. ஆனால் இவங்களோட 32 ஆண்டுகள் ஆண்ட அதிமுக இவர்களோட அதிகமாக அந்த மாடல் வந்து ஒத்துக்கல. அப்போ அதெல்லாம் மற்ற விஷயங்கள். ஆனால் தமிழ்நாடு அந்த காலத்திலேருந்தே வளர்ந்துருக்கிறது, இன்றும் வளர்ந்துருக்கிறது, அது எல்லாமே நம்மளுக்கு பெருமை தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி இந்த ஆட்சின்னு வரும்போது இப்போ ஐயாவே சொன்னார் குஜராத்துக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரே தான் சொல்கிறாரு ஹொசூரில் வந்து ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இப்போ ஐஃபோன் மேனுஃபேக்சருக்கு பெகட்ரான் ஆகட்டும், ஃபாக்ஸ்கான் ஆகட்டும், எந்த நிறுவனங்கள் ஆகட்டும், ஹொசூர்லேருந்து, ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து, காஞ்சிபுரம்லேருந்து கிட்டத்தட்ட 4.5 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகளும் 15 லட்சம் மறைமுக வேலைவாய்ப்புகளும் உருவாக்கியிருக்கலாம். இதுவுமே மத்திய அரசினுடைய PLI பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு இது உலகம் பூரா இருக்கின்றது. அந்த மாதிரி உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதற்கு அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் கொண்டு வரக்கூடிய திட்டம். இப்போ இதே PLI ஸ்கீமு இங்கே உற்பத்தி ஆகிற ஐஃபோன் விஷயங்களை கூட குஜராத்துக்கு மாற்றிருக்கலாம், ஆனால் மாற்றவில்லை. தமிழகத்துக்கு தான் அந்த திட்டம் வந்திருக்கு. அதே மாதிரி அந்த டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கடந்த UPA சர்க்காரில் 32% இருந்தது, இன்றைக்கி 42% உயர்த்தி இருக்கும். அதனால் பல விமர்சனங்களை தாண்டியும் தமிழகத்துக்கு வந்து நிச்சயமா நல்லது மட்டும்தான் செய்யறதுக்கு மோடி அவர்களுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. இப்போ பாஜக ஆளாத மாநிலங்களை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துவது, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அவங்க கவலையே இல்லாமல் இருக்கலாம். ஒரு ATM மிஷினை போல மத்திய அரசு கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்து விடும். ஆனா அந்த சவாலையும் தாண்டி தான் தமிழ்நாட்டில் இந்த 3 ஆண்டு காலம் முதலமைச்சர் ஆட்சி நடத்தி இருக்கிறாருங்கிறதையும் சுட்டி காட்டுறாரு. இல்ல அது எல்லா அரசாங்கங்கள் வரும்போது சொல்லும்போது இப்போ எல்லாருமே சொல்றாங்க குஜராத்ல வந்து புயல் மழை நிறைய வந்தது, 1000 கோடி ரூபாய் உடனடியாக கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த மாநில அரசாங்கம் வந்து 28,000 கோடி ரூபாய் வந்து லிஸ்ட் போட்டு கேட்டிருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த 1000 கோடி தான், அதுக்கு மேலே ஒன்றும் அவங்க கொடுக்கல. அதனால இது திருப்பி அரசியல் காரணங்களுக்காக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள். நான் இந்த ஆட்சிக்கு வந்துடுறப்ப இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் பிரதானமாக நான் வைக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இவர்கள் வந்து வாக்குறுதிகள்னு குறிப்பாக நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் சொன்னது வந்து எங்க தலைவர் அதிமுக சொல்றாங்க, எங்க அண்ணாமலை அவர்களும் சொல்றாங்க. அது என்ன விஷயம்னா மக்களுக்கு புரியறதில்லை. இவங்க வந்து மாநிலம் முழுக்க ஒரு மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று வெளியிட்டாங்க. அதில் வந்து ஒரு 200 என்னமோ முடிச்சிட்டோன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி மாவட்டங்களுக்குன்னு தனியாக ஒரு மேனிஃபெஸ்டோ திமுக சார்பாக 2021 தேர்தல் அப்போ வெளியிடப்பட்டது. இன்னைக்கு வந்து அந்த மாவட்ட ரீதியான மேனிஃபெஸ்டோ அவர்களுடைய வலைத்தளத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. ஆனால் எங்களிடம் அந்த காப்பீஸ் எல்லாமே இருக்கு. அந்த வாக்குறுதிகளில் 90%க்கும் மேலான வாக்குறுதிகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. உதாரணமாக இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் தென் விருகம்பாக்கத்தில் கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வரேன்னு சொன்னாங்க, கண்ணகி நகரில் பாலிடெக்னிக் கொண்டு வரேன்னு சொன்னாங்க, செம்மஞ்சேரியில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அனைத்து மாவட்டங்களும் இப்போ சிதம்பரம், அரியலூர் எல்லா மாவட்ட பட்டியலும் எல்லாமே நீங்க சொல்ற எல்லாமே 5 ஆண்டுகளுக்கான வாக்குறுதிகள் தான், அது 3 ஆண்டுகளுக்கானது இல்ல. ஆனா அந்த 90 5 ஆண்டுகளுக்கான தான். 90%க்கு மேலான வாக்குறுதிகள் 3 ஆண்டுகள் முடிந்தும் இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை அப்படின்றது முதல் குற்றச்சாட்டு. சரி, பிரதான வாக்குறுதிகள்னு எடுத்துக்கலாம். பிரதானமா இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது 22 வாக்குறுதிகளை தான் மையப்படுத்தி தேர்தலே சந்திச்சாங்க. இல்ல நீங்க தொகுதி நீங்க மாவட்டம்னு சொன்னதுனால ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்றேன். மாவட்ட வாரியாக அல்லது தொகுதி வாரியாக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு திட்டம் செயல்படுத்துறதோ, அல்லது மாவட்ட ஆட்சியர்கள் நேரடியாக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போய் அங்கேயே தங்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்க இருக்கக்கூடிய அலுவலர்களை வைத்து சரி செய்வதோ, அந்த மாதிரியான திட்டங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆட்சியர்கள் போய் அங்க தங்குற விஷயங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கும். நிறைய முன்னெடுப்பு நடக்குது. நான் சொல்றேன் அது எல்லாமே வரவேற்க வேண்டிய திட்டங்கள், நல்லபடியா செய்யறாங்கன்னா மகிழ்ச்சி தான். நான் சொல்லுது வந்து தேர்தல் காலத்துல வளர்ச்சிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எந்த நிலையும் தாண்டாமல் இருக்கு. அதுக்கு காரணமும் சொல்லிடுறேன், அந்த ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் தான். அதாவது
வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. டாஸ்மாகை நம்பியே கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் வருமானம் அதில் வருது. அதை தாண்டி வேற எந்த துறையிலும் வருமானத்தை பெருக்குவதற்கு பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை என்றது முதல் குற்றச்சாட்டு. பட் அந்த வருமானம் பெருக்கிறதுல கூட எல்லா பில்லையும், அதாவது லோக்கல் கார்பரேஷன் டாக்ஸ்ல இருந்து கரண்ட் பில்ல இருந்து எல்லாத்தையுமே இவர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். நிதி பகிர்வு உட்பட மத்திய அரசு மீது வைக்கக்கூடிய முன் குற்றச்சாட்டுகளும் அரசியல் காரணங்கள். அது எல்லா மாநிலங்களும் வச்சுட்டு இருக்கிறது தான். இப்போ மத்திய அரசுல இருந்து ஜிஎஸ்டி வரியாகட்டும், நேரடி வரி வருவாய் எவ்வளவு வந்துச்சு, எவ்வளவு திருப்பி கொடுத்துருக்கோம், ஐஜிஎஸ்டியில் எவ்வளவு கொடுத்துருக்கோம் விளக்கமா பலமுறை அறிக்கை கொடுத்தாச்சு. அது தமிழ்நாடு மட்டும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது ஏற்பக்கூடியதில்லை. இன்னொன்று ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது அனைத்து மாநிலங்களும் சேர்ந்த ஒரு குழு தான். அதில் தான் பகிர்வு விகிதம் எல்லாமே நம்ம முடிவு பண்றோம், கன்சென்சஸ்ல பண்றதா. இறுதியா ஒரே ஒரு குற்றச்சாட்டு, குறிப்பாக ஆட்சிக்கு வந்ததுல முதல்ல இவங்க சொன்னது முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு விவாதத்துல ஒரு கல்லூரி மாணவி சொல்றாங்க, முதல் பக்கத்துல நீட்டை ஒழிப்போம்னு சொன்னாங்க, மூன்றாவது பக்கத்துல நீட்டுக்கு கோச்சிங் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க, நாங்க எதங்க நம்புறது அப்படின்னு மாணவர்களை குழப்பி வைத்தது மட்டும் இல்லாமல் பிரதான வாக்குறுதி நீட்டு இருக்கும் வரை நீட் பயிற்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தையும் முன் வச்சாங்க. அதுல முரண் இருக்குன்னு பாக்குறீங்களா? முரண் இருக்குன்னு நான் சொல்லல. அதாவது செய்ய முடியாத ஒன்றை வாக்குறுதியாக ஏன் கொடுத்தீங்க, இது இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும், இது முடியுமா முடியாத புரிதல் உங்களுக்கு இல்லையான்னு முதற்கட்ட பார்வையை நான் எடுத்துக்கிறேன். திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், வாக்குறுதிகள் எதையுமே இந்த 3 ஆண்டு காலத்துல நிறைவேற்றவே இல்லை, அதை எப்படி பெருமிதத்தோடு சொல்லுங்க திருப்பிட்டு. அதாவது தம்பி சூர்யா அவர் ஐ ஹேவ் டு தேங்க் ஹிம். ஏன்னா நான் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு ரைடர் போட்டார் அதுல, அதாவது இது பல ஆண்டுகள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நாங்க தான் அதுக்கு ஒரு சின்ன சொல்லிடுறேன். நீங்க ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல கடந்த 2018-19 தமிழ்நாடு முதல் 10 இடத்துல கிடையாது. இன்னைக்கு நம்பர் 1 இடம். அதை போல ரேங்கிங்ல தமிழ்நாடு 7வது இடத்துல தான் இருந்தது, இன்னைக்கு 2வது இடத்துக்கு வந்திருக்குது. சோ அப்படி நீங்க மொத்தமா அப்படியே தொடர்ந்து இருந்ததுங்கிறத சொல்லிட முடியாது. யூ ஹேவ் டு கிவ் த கிரெடிட் டு த சீஃப் மினிஸ்டர். ஓகே, பாயிண்ட் டேக்கன் சார். அத நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சரி, நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாத ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு பட்டியலும் வச்சிருக்கிறார். அதாவது முதலில் இந்த 2021 தேர்தலில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி அமைவதற்காக தமிழ்நாட்டு மக்கள் தந்த மேண்டேட், அதற்கு மனமார்ந்த நன்றிகள். ஏறத்தாழ நாட்டு மக்கள் எதை நினைத்து தலைவருக்கு வாக்களித்தார்களோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்றியிருக்கிறார். இவர்கள் சொல்வதை போல தம்பி சொன்னார், ஏதோ நாங்கள் கொடுத்ததை எடுத்துட்டோம். எல்லாம் இருக்குது, எதுவும் வெப்சைட்டில் இருந்து நாங்கள் எடுக்கலை, எல்லாமே நாங்கள் கொடுத்தது எல்லாவற்றையும் அங்கே வைத்திருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி இதே எதிர்க்கட்சி தலைவர் இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வைத்துக்கொண்டு 216 திட்டங்கள் 2021 நான் சொல்லுவது, அந்த 3 மாத காலத்தில் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிற திட்டங்கள் இது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் இதை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று சொன்ன தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின். இன்றைக்கும் நான் பெருமையோடு சொல்லுவேன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராட்டுகிற முதலமைச்சராக, ஏன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி சரஸ்வதி சட்டமன்றத்திலே பாராட்டிய ஒரு மாண்புமிகு முதலமைச்சராக, அதிமுகவினுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செங்கோட்டையன் பாராட்டிய முதலமைச்சராக, மாற்றாரும் எதிர்க்கட்சியினரும் பாராட்டக்கூடிய ஒரு மாண்புமிகு முதலமைச்சராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிற்கிறார் என்று சொன்னால் அதுவே சாதனை தான். ஒன்று. தனித்தனியா சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லக்கூடியதை பாக்குறீங்க, அதை தாண்டி அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியோ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோ அன்புமணி ராமதாஸோ அவர்கள் ஆட்சியின் மீது முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அல்லது வாக்குறுதிகளை நிறைவேற்றல, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் பயன்பாடு அதிகரிப்பு அப்படின்னு வைக்கக்கூடிய விமர்சனங்களை தவிர்த்துட்டு போயிட முடியாது இல்ல? நான் என்ன சொல்றேன், சட்டமன்றத்தில் ஒன்று பாராட்டுவோம், மக்கள் மன்றத்தில் ஒன்று பேசுவோம் அப்படின்னா அது பொய்யா புரட்டாங்கிறத நாட்டு மக்கள் முடிவு பண்ணணும்ல. நீங்க சட்டமன்றத்தில் பொய் பேச முடியாது, மக்கள் மன்றத்தில் பொய் பேச முடியும். அப்ப சட்டமன்றத்தில் பேசுவதுதான் உண்மை என்று சொன்னால், சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நிஜம். பொதுவெளியிலே அரசியல் நடத்துவதற்காக விமர்சிப்பது, அன்பு தம்பி சூர்யா சொன்னார், இதே மண்ணில் திமுக அதிமுக கழகங்கள் இல்லாத ஆட்சி என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் வளர்ந்து நிற்பதற்கு காரணம் கழகங்கள் தான் என்று தம்பி சூர்யா சொல்லுகிறார் என்று சொன்னால்,
இது போதுமே நாங்கள் சாதித்திருக்க சாதிப்பு. இல்ல எதிர்க்கட்சிகள் எங்களுடைய அரசியல் சாதனை. இல்ல எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யறாங்கன்னா அவங்க அரசியல் தானே செய்வாங்க. இன்னொன்னு சொல்றாரு, நீட்டு தேர்வுக்கு நாங்க செய்யலன்னு. சூர்யா சொல்லலாமா அத?